ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெனா வீட்டு சமையல். ரெனா வீட்டு சமையலில் இன்றைக்கி ரொம்ப சுவையான கருவாட்டு குழம்பு தான் பார்க்க போகிறோம். கருவாட்டு குழம்பு இன்றைக்கி சமைச்சி நாளைக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். எளிமையான முறையில் ரொம்ப சுவையாக இந்த கருவாட்டு குழம்பு செஞ்சிடலாம். எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இந்த கருவாட்டு குழம்பு. அந்த ருசியான கருவாட்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்த்துடலாம். கருவாட்டு குழம்பு பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். இதில் 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகி வரட்டும். எண்ணெய் சூடாகிட்டு இதில் கடுகு சேர்த்துக்கலாம். கூடவே வெந்தயம், கடுகு வெந்தயம் ரெண்டுமே எண்ணெயில் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா பொடியாக நறுக்கின 15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, பொடியாக நறுக்கின 10 பூண்டு பல், பழுத்த தக்காளி பொடியாக நறுக்கினது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கி விட்டுடலாம். சின்ன வெங்காயம் பூண்டெல்லாம் அதிகமாக சேர்க்கும் போது கருவாட்டு குழம்பு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா கலந்து விட்டு வதக்கி விட்டுடலாம். சின்ன வெங்காயம் பூண்டு தக்காளி எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கியாச்சு. அதுக்கப்புறமா இதில் நறுக்கி வச்சுருக்கிற காய் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் இந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுடலாம். கத்திரிக்காய் உருளைக்கிழங்கோட முருங்கைக்காய் சேர்த்து சமைச்சாலும் கருவாட்டு குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்றைக்கி சமைச்சி நாளைக்கு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும் கருவாட்டு குழம்பு. காய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கியாச்சு. அதுக்கப்புறமா இதில் மசாலா தூள்லாம் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய் தூள் 5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கூடவே 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம், ஏன்னா கருவாட்டிலே உப்பு இருக்கும். காய் மசாலா தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கிடலாம். நம்ம சேர்த்த காய் மசாலா தூள் எல்லாமே சேர்ந்து நல்லா கலந்து வதங்கிருச்சு. அதுக்கப்புறமா இதில் புளி தண்ணி சேர்த்துக்கலாம். சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளியை தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி வச்சுருந்தேன். அந்த புளி தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். புளி தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்தாச்சு. அதுக்கப்புறமா நமக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்தாச்சு. ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். காய் நல்லா வெந்து வரட்டும். கருவாட்டு குழம்பு நல்லா கமன்னு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறமா இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் விழுது சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்க்கும் போது கருவாட்டு குழம்பு ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். தேங்காய் விழுது சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். தேங்காய் விழுது சேர்த்துட்டு நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறமா இதில் நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற கருவாடு சேர்த்துக்கலாம். கருவாடு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். நம்ம சேர்த்த கருவாடெலாம் வெந்து ரொம்ப சூப்பரான மணமான கருவாட்டு குழம்பு ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த கருவாட்டு குழம்பு இன்றைக்கி சமைச்சி நாளைக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ருசியான கருவாட்டு குழம்பை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.